நண்பர்களே வணக்கம். ஒரு காலத்தில் நியாயம் பேசுகிறதுக்குன்னு சொல்லி பெரியவங்க இருந்தாங்க. அப்படி அந்த பெரியவங்க இருக்கிற பொழுது வீட்டிலையா இருக்கட்டும், தொழில் நிறுவனங்கள்லையா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சில நியாயம் பேசுகிற நபர்கள் என்று இருந்தாங்க. அப்படி நியாயம் பேசுகிறவங்க என்ன சொன்னாலும் அது சரியாக இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி நியாயம் பேசுகிறவங்களுமே நியாயவாதிகளாக இருந்தாங்க, தர்மவாதிகளாக இருந்தாங்க. அப்படிப்பட்டு இருந்தவர்கள் தான் அந்த நியாயம் பேச முடிந்தது. சமுதாயத்தில் இருக்கட்டும், ஊரில் இருக்கட்டும், கிராமத்தில் இருக்கட்டும், எப்படிப்பட்ட இடங்கள்லையும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது எடுத்து சொல்லி ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனைகளெல்லாம் முடிச்சு வச்சாங்க. இன்றைக்கி நியாயம் பேசுகிறதுக்கும் ஆட்கள் இல்லை, நியாயவாதிகளும் இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் ஏதாவது ஒரு வழியில் நாம் உயரணும், எப்படியாவது எந்த வழியிலையாவது உயரணும்னா எல்லாரும் நினைக்கிறாங்களே ஒழிய சமுதாயத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ யாருக்கும் அக்கறை இல்லை. வேறு வகையாக இந்த உலகம் பயணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நியாயத்தை தேடி நம்ம நீதிமன்றத்துக்கு தான் போகிறோம். இந்த நீதிமன்றத்தில் ஒன்று இல்லைனா கடைக்கோடி மக்கள் உயிரோடு இருக்க முடியாது. மனிதனை கொன்று குவித்து விடுவான். மனிதனையே சாப்பிட்ற காலம் வரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் அத்துணை ஜீவராசிகளையும் தன் கையில் அடக்கி வைத்திருக்கிறான். அதே போல மனிதனை அடிமைப்படுத்துகிற காலம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நவீன கொத்தடிமையாக, நவீன தீண்டாமையாக என்று பல்வேறு மாற்று உருவத்தில், கௌரவ கொலைகளாக, ஆணவ கொலைகள் என்று பல மாற்று வடிவத்தில் இன்றைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கிற பொழுது நியாயம் பேசுவதற்கான நபர்கள் இன்றைக்கு இல்லை. நியாயம் பேசுவதும் தர்மம் பேசுவதும் கேலி கூத்தாகவும் கிண்டலடிக்கிற செயல்களாகவும் தான் மாறி இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் மிகவும் கவனமாக பயணிப்பதில், சமுதாயத்திற்காக பயணிப்பதில் மிகுந்த பல்வேறு சிக்கல்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் காலங்காலமாக நல்லவர்கள். நன்றி, வணக்கம்.